தொலைதூர அருவியின் மெல்லிய சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே விமலுக்கு விழுப்பு தட்டிவிட்டது. கட்டிலை தடவியவாறே தலையணையில் கீழிருந்த அலைபேசியை எடுத்து மணி பார்த்து கொண்டான். சரியாக 7:45. மின்விசிறி அவனுக்கு நேராக இயங்கிக் கொண்டிருந்தாலும் காலை குளிரையும் மீறி குளித்து துவட்டியது போல் உடல் வேர்த்திருந்தது. அப்படியே கண்கள் மூடி படுத்திருந்தான். கண்களை திறக்க முடியாதது எரிச்சலாக இருந்தது. லட்சுமி குளித்து கொண்டிருக்கும் சத்தம் இப்போது வேகமாகவே கேட்கத் தொடங்கியது. காலை 4 மணிக்கு தான் கண்ணயர்ந்தான். ஹெமிங்வேயில் கொஞ்சம் அலைந்து கொண்டிருந்தான். மனம் ஒன்று கூட மறுத்தது. பிறகு கந்தர்வனின் முழு தொகுப்பையும் கையில் எடுத்தான். சனிப்பினத்தை பாதிலேயே நிறுத்திவிட்டு பூவுக்கு கீழே படிக்கத் தொடங்கினான். அச்சிறு கதையை படித்து முடித்ததும் குரோசாவின் கனவுகள் பார்க்க வேண்டும் போல் இருந்தது. அதுவும் கடைசி கனவான இயற்கை கிராமத்தையே மீண்டும் மீண்டும் பார்த்து கொண்டிருந்தான். குறைந்தது 20 தடவையாவது இருக்கும். குறிப்பாக இறுதி சடங்கின் நடனத்தில் ஒலிக்கும் இசை அவன் கண்களில் தாரை தாரையாக கண்ணீர் வழிய செய்தது. அவனுக்கு இப்போதெல்லாம் கனவுகளே வருவதில்லை. 8 வருடங்களுக்கு முன் பல்கலைக்கழகத்தில் படிக்கும் பொழுது நிறைய கனவுகளோடு தான் இருந்தான். பெரும்பாலும் பெண்களே அவன் கனவுகளை ஆக்கிரமித்திருந்தனர். அதனுடனே அவனுக்கு பாதி மகிழ்ச்சியும் பாதி பயத்தையும் தந்த ஒரு கனவு தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. அதுதான் முழு நேர தமிழ் எழுத்தாளனாகும் கனவு. அப்போதெல்லாம் அவன் கலந்து கொண்ட இலக்கிய போட்டிகளில் ஏதாவது ஒரு பரிசு கிடைத்து கொண்டே இருந்ததால் எழுத்தாளனாகும் கனவு வளர்ந்து கொண்டே இருந்தது. இருப்பினும் யதார்த்தத்தில் இக்கனவு அவனை கொண்டு செலுத்தும் திசையை நினைத்தாலே பயமாக இருந்தது. பட்டப்படிப்பு முடிந்ததும் பொறியியல் துறையில் வேலை கிடைத்தபோது நல்ல பிள்ளையாக சேர்ந்து விட்டான். வரவேற்பறை கண்ணாடியை மறைத்திருந்த கத்திரிப்பூ திரையை விலக்கினான். இன்னும் சூரிய கதிரை காண முடியவில்லை. பக்கத்து அடுக்குமாடியின் பின்னால் மறைந்திருக்கலாம். கம்பிகளை ஊடுருவி உள்நுழைந்த மெல்லிய குளிர்காற்று விமலின் முகத்தை தழுவி சென்றது. குளியலறையில் தண்ணீர் சத்தம் கேட்கவில்லை. லட்சுமி குளித்து முடித்து விட்டால் மணி 8 என்பதை ஊகித்து கொண்டான். சிறுவர்களுக்கான விளையாட்டு மைதானத்தில் சீன முதியவர்கள் கூட்டமாக தைத்தி செய்து கொண்டிருந்தனர். கிட்டத்தட்ட 2 மாதமாக காலையில் தொடர்ந்து காணும் காட்சிதான் இது. சில இளைய மலாய் பெண்கள் மெது வேட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். மருந்துக்கும் இந்தியர்களை காண முடியவில்லை. 4 வருட தொழிற்சாலை வேலை வளர்ந்து விட்டு தொப்பையை தடவி பார்த்தான். காலம் விமலின் உடலை பெருமளவு சிதைத்து விட்டிருந்தது. 6ஆம் படிவத்தில் 400 மீட்டர் போட்டியை 59 வினாடிகளில் கடந்தவன்தான் இவன். பிறகு பல்கலைக்கழகத்தில் வாசிப்பு பழக்கம் தீவிரமாக பற்றி கொண்டதால் உடற்பயிற்சி 2ஆம் பட்சமாகிவிட்டது. இருப்பினும் அவ்வப்போது ஈடுபட்ட மெது ஓட்டமும் உணவு கட்டுப்பாடும் உடல் கட்டுக்கோப்பை பாதுகாக்க உதவியது. வேலை உடற்பயிற்சியை 3ஆம் பட்சமாகிவிட்டது. மீண்டும் உடற்பயிற்சியை தொடங்க வேண்டும் என நினைத்து கொண்டான். சுடுநீர் போட்டுவிட்டு ஓட்டப்பந்தய காலனியை நோட்டமிட்டான். அடிப்பகுதி வாய் பிளந்திருந்தது. ஒரு உதவி செய்யணுமே கண்ணா, இறைஞ்சிக்கிற தொனியில் கேட்கவாறே பின்னால் நின்றிருந்தாள் லட்சுமி. விமலனுடைய காலனி ஆராய்ச்சி இன்னும் முடியவில்லை. போன தடவை சென்றிருந்த போது வழியில் பிரதி எடுப்பதற்காக கொண்டு சென்றிருந்த சான்றிதழ் கோப்பை மறதியாக டெங்கிலில் அவன் பெற்றோர் வீட்டிலேயே விட்டு வந்திருந்தான். அவளுக்கு அச்சான்றிதழ் பிரதிகள் அவசரமாக தேவைப்படுகிறதாம். அவள் இதை சாதாரணமாகவே கேட்டிருக்கலாம். அவன் வீட்டில் இருக்கும் 2 மாதங்களாக அவள் பேச்சு தொனியின் சுருதி பெரிதும் குறைந்து விட்டிருந்தது. அவள் விமலுடன் பேசும்போது மிகவும் எச்சரிக்கையாக இருப்பது அவனுக்கு வேதனையாக இருந்தது. சரி என்று சொல்லும்போது வலிந்து உற்சாகத்தை வரவைத்து கொண்டான் விமலன். அவன் குளித்துவிட்டு கிளம்பியிருந்தபோது லட்சுமி ஓட்ஸை குடித்து முடித்திருந்தாள். அவனுடைய பணப்பை அருகே அவளுடைய ஒரு ஜோடி
தங்க காப்புகள் பிளாஸ்டிக்கில் சுற்றி வைக்கப்பட்டிருந்தன. வீட்டை பூட்டும் போதுதான் கிழிந்திருந்த காலணியும் பிளாஸ்டிக்கில் கட்டி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்தான். டெங்கிலில் இருக்கும் மலாய்க்கார செருப்பு தைப்பவரை பற்றி சொன்னாள். அவர் எந்த கடையின் முன் அமர்ந்திருப்பார் என்பதோடு மலிவாகவும் இருக்கும் எனவும் சொன்னாள். அவள் அலுவலகத்தில் இறக்கிவிடும் போது விமலில் கன்னத்தில் அழுத்தமாய் முத்தம் கொடுத்துவிட்டு விடைபெற்று சென்றாள் லட்சுமி. விமலன் வேலையை விட்ட விதத்தை மீண்டும் நினைத்து பார்க்க அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது. பச்சை விளக்கு வந்த பிறகும் எதிரே வாகனங்கள் நின்றுவிட்டதை உறுதி செய்த பிறகே சாலையை கடப்பவன் விமலன். எங்காவது உரையாடல் வாக்கும் விதமாக மாறத் தொடங்கிவிட்டால் முதலில் அவ்விடத்தை விட்டு அகல்வது அவனாகத்தான் இருக்கும். அவனுடைய முறிவை அறிந்த நண்பர்கள் பலர் ஆச்சரியமும் அதிர்ச்சியும் உறைந்திருந்தனர். தமிழ் வீரம் மீண்டும் நிலைநாட்டிருப்பதாக உணவு பேசப்படுவதாகவும் விமலின் நண்பன் சோமு சொன்னான். இருப்பினும் வேறு வேலைக்கு தேடிய பிறகு வேலை விளக்க கடிதத்தை வழங்கியிருக்கலாம் என்ற சோமுவின் வாதத்தில் நியாயம் இல்லாமல் இல்லை. அது மனதின் அழைப்பு. இம்முறையும் லட்சுமி ஒன்றும் சொல்லவில்லை. தயங்கிதான் அடகு கடையை அடைந்தான் விமலன். இது 2வது முறை. போன மாதம் வரை அடகு கடையோடு பெயரளவில் தவிர அவனுக்கு வேறு எந்த தொடர்பும் கிடையாது. இந்த மாதம் இதோடு 2 முறை ஆகிவிட்டது. கடையில் 2 இந்திய பெண்மணிகளும் ஒரு மலாய் பெண்மணியும் உட்கார்ந்திருந்தனர். அனைவரின் முகங்களும் இறுக்கமாக இருந்தன. மற்றவர்களின் இருப்பை உணராதவர்களாக இருப்பதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு கொண்டிருப்பது போல் இருந்தது விமலுக்கு. உறுதியான கம்பிகளால் தடுக்கப்பட்டிருந்த கண்ணாடி அறையில் இருந்த சீன பெண்மணியிடம் தங்க காப்பை கொடுத்தான் விமலன். அது அவனுக்கு 2வது தொழிற்சாலை. மைக்ரோ சிப்புகளை தயாரிப்பது அதன் முதன்மை வேலை. பொறியியலோடு மேற்பார்வையாளர் பணியும் விமலின் தலையாய கடமையாயிருந்தது. முந்தையது போல இது சீனர்களின் கை ஓங்கியிருந்த மேல்நாட்டு தொழிற்சாலை அல்ல. அரசின் முதலீட்டு நிறுவனத்தால் நடத்தப்படுவதால் மலாய்க்காரர்களின் அதிகாரம் ஓங்கியிருந்தது. விமலனுக்கு இங்கு வேலை மாறி வந்தது மிகுந்த மகிழ்ச்சியை தந்தது. ஒப்பீட்டளவில் மலாய்க்காரர்கள் சீனர்களைப் போல இனவாதிகள் அல்ல. திறமையானவர்களை அடையாளம் கண்டு முறையான அங்கீகாரம் வழங்குபவர்கள் என்பதை அவன் அனுபவத்திலேயே கண்டிருந்தான். அவனோடு நேர்முகத்திற்கு வந்திருந்த 3 மலாய்க்காரர்களையும் மீறி அவனுக்கு தான் வேலை கிடைத்தது. அவனை நேர்முகம் கண்டவர் மலாய்க்கார மேலாளரான திரு ஜார்ஜிஸ்டின். எல்லாம் புதிய மலாய் மேலாளர் வரும் வரை சரியாகத்தான் இருந்தது. புதிய மேலாளர் சிறுசிறுவென எரிந்து விழுபவராக இருந்தார். எல்லாம் வேலை சம்பந்தமாக தான் என நேர்மறையாக நினைத்து கொண்டான். இரவு வேலையின் போது பணியில் கவனம் செலுத்தாமல் தூங்கிவிட்டு காலையில் மோசமான உற்பத்தி கணக்கை காட்டும் சக மலாய்க்கார நண்பர்களை லேசாக திட்டிவிட்டு மற்றவர்களை தாண்டி கொண்டிருந்தார். உண்மையில் விமலனுக்கு 7லிருந்து 7 காலை இரவு ஷிஃப்ட் வேலையே பிடிக்கவில்லை. சூரியன் எழுவதையும் மறைவதையும் காண முடியாத வாழ்க்கையும் தேவையாய் என நொந்து கொண்டிருந்தான். அன்று இரவு வேலை முடிவும் தருவாயில் விமலின் கீழ்நிலை ஊழியன் தூக்க கலக்கத்தில் தவறுதலான பட்டனை அழுத்தி மைக்ரோசிப் உடையும்படி செய்திருந்தான். அன்று ஷிப்ட் தொடங்கியதிலிருந்தே பிரச்சனை தான். அவன் பகுதி உற்பத்தி இயந்திரங்கள் நிறைய பழுதடைந்திருந்தன. அவனும் மற்ற ஊழியர்களோடு களமிறங்கி பழுதடைந்த இயந்திரங்களை ஒருவாறு சரிபார்த்து சாப்பிட போகும்போது மணி காலை 1ஆகிவிட்டது. உடல் அசந்திருந்ததோடு தூக்கமும் சேர்ந்து கொண்டது. அதோடு இந்த பிரச்சனை வேறு. பொதுவாக இத்தகைய தவறுகளுக்கு விரிவான அறிக்கை தர வேண்டும். ஷிஃப்ட் முடிய நேரமாததால் விமலினால் உடனடியாக அறிக்கை தயாரிக்க முடியவில்லை. எப்போதும் போல அறைக்குள் குதித்து கொண்டிருந்த மேலாளர் விமலின் அறிக்கை தயாரிக்கவில்லை என்பதை அறிந்ததும் வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க தொடங்கினார். விமல் தான் மிகவும் களைத்திருப்பதாகவும் இன்றிரவு அறிக்கையை நிச்சயம் தந்து விடுவதாகவும் பணிவோடு சொன்னான். நான் சொல்வதை நீ கேட்டுக்கொள். அறிக்கை இன்னும் 1 மணி நேரத்தில் வராவிட்டால் உனக்கு வேலை போய்விடும். வேலை இல்லாவிட்டால் நீ பிச்சை தான் எடுக்க வேண்டும் என்று கத்தினார் மேலாளர். நேரே அவன் கணினிக்கு சென்றவன் தன் வேலை நிறுத்த கடிதத்தை அச்சிடத் தொடங்கினான். பின்னாலேயே வந்த சோமு பொறுமையாக இருக்கும்படி சொல்லி கொண்டிருந்தான். விறுவிறுவன தட்டச்சு செய்து அச்சிட்ட கடிதத்தோடு மேலாளரின் அறையை நோக்கி நடந்தான். நான் சிரமப்பட்ட தோட்டப்பாட்டாளியின் மகன்தான். ஆனால் என் பெற்றோர் கடுமையாக உழைத்துதான் என்னை வளர்த்திருக்கிறார்கள். பிச்சை எடுத்ததல்ல. கோபமாக சொல்லிவிட்டு கடிதத்தை மேலாளரின் மேசையில் மேல் எறிந்தான். கடிதம் மேசையில் பட்டு மேலே கும்பி மேலாளரின் முகத்தை உரசிவிட்டு கீழே விழுந்தது.
அதுதான் தமிழ் வீரமாக அங்கு பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. வங்கியில் ஆட்கள் குவிந்திருந்தாலும் குளிர்ச்சி அதிகமாக தான் இருந்தது. அவனது எண் வர இன்னும் 20 எண்கள் காத்திருக்க வேண்டும். வங்கியில் காத்திருந்தவர்கள் முகங்களில் சொல்ல முடியாத பதட்டம் இருந்தது. பெரும்பாலும் நாகரிக உடையணிந்த சீனர்கள் வரிசை வரிசையாய் போடப்பட்டிருந்த சிவப்பு நிற நாற்காலியில் கைகள் கட்டியபடி உட்கார்ந்திருந்தவர்கள். அவர்களது கால்கள் ஆடிக்கொண்டிருந்தன. வீடு மற்றும் கார் கடன் கட்டி 2 மாதமாகிவிட்டது. கார் லட்சுமியின் பேரில் இருப்பதால் வங்கியிலிருந்து அழைத்திருந்தார்கள். இம்முறை காரை பறிமுதல் செய்ய போவதாக மிரட்டும் துணியில் பேசியிருந்தார்கள். 3 வருஷத்தில் எப்போதாவது லேட்டாக கட்டியிருப்போமா? மனுஷானுகளுக்கு மரியாதையே இல்லை. சொல்லி முடிக்கும்போது லட்சுமியின் குரல் தகுதகுத்திருந்தது. அதே மாதிரியான வேலை என்றால் வேறு இடத்தில் எளிதாக கிடைத்திருக்கும். இனி ஆந்தையை போல் விழித்திருக்கும் ஷிஃப்ட் வேலை செய்யவே கூடாது என முடிவெடுத்திருந்தான். இத்தனை காலதாமதத்திற்கு காரணமாகிவிட்டது. அதோடு கங்காணி வேலையும் இனி வேண்டாம் என முடிவெடுத்திருந்தான். 2 நேர்முகங்களுக்கு பிறகு இருமொழி அறிவியல் இதழின் ஆசிரியர் குழுவில் வேலை உறுதியாகிவிட்டது. சம்பளம் முன்னைய வேலையை ஒப்பிட்டால் கிட்டத்தட்ட 60% தான். யோசித்து பார்த்ததில் விமலனுடைய அடிப்படை செலவுகளுக்கு சம்பளத்தில் பாதியே போதும். நேர எழுத்தாளனாகும் கனவு நிறைவேறிவிட்டாலும் விமலனுடைய எழுத்தார்வம் இவ்வேலை கிடைக்க உதவியது. இனி எளிதாகவே சூரியன் எழுதுவதை மறைவதையும் பார்க்கலாம். வங்கியை விட்டு வெளியேறும்போது அருகிலேயே மலாய் செருப்பு தைப்பவரை கண்டான். காலணி அடிபாதத்தை ஒட்ட எவ்வளவு செலவாகும் என விசாரித்தான். அவர் சொன்ன விலையை கேட்டு அதிர்ச்சி அடைந்தவன் விமலன். சூரியன் உச்சிக்கு வந்துவிட்டால் சுற்றிலும் உஷ்ணம் கூடியிருந்தது. பூச்சோங் அரசு வேகத்தில் மாநகர நிலைக்கு வளர்ந்து கொண்டிருக்கும் நிலையை பிரதிபலித்தது செருப்பு தைப்பவர் சொன்ன விலை. வாகனங்களின் பைத்திய நிலையில் அங்கும் இங்கும் அலைந்து கொண்டிருந்தன. அவனுக்கு மூச்சடைப்பது போல் இருந்தது. விமலன் வருவதை லட்சுமி ஏற்கனவே சொல்லியிருக்க வேண்டும். வரவேற்பறையிலேயே சான்றிதழ் கோப்பு விமலனை வரவேற்றது. மாமா வெளியே சென்றிருக்கிறார். தேநீர் வேண்டாம் என்று கேட்ட அத்தையிடம் சொன்னான். அமைதி வரவேற்பறையை வியாபித்திருந்தது. அவனாகவே செருப்பு தைக்கும் கடையின் வகையை விசாரித்து வைத்தான். கிளம்ப வாசலை நோக்கி நடந்தவன் திரும்ப அடுத்த மாதம் வேலைக்கு சேருவதாக சொன்னான். அத்தை சின்ன புன்முறுவலோடு புத்ராஜாயாவின் உருவாகத்திற்கு பின் டெங்கில் சிற்றூர் தன்மையை இழக்கத் தொடங்கியிருந்தது. பெரிய வியாபார கட்டிடங்கள் அங்கும் இங்குமாக எழும்ப தொடங்கியிருந்தன. சாலை விரிவாக்கம் காண தொடங்கியிருந்தன. டெங்கிலில் கொஞ்சம் உட்புற பகுதியில் 4 எண் கடையின் அச்சடியில் இருந்து அந்த செருப்பை தைக்கும் கடை, 4 எண் கடையில் அச்சடியில் இருந்து அந்த செருப்பு தைக்கும் கடை, 4 எண் கடையில் மூவினரும் வரிசை நின்று தங்கள் அதிர்ஷ்டத்தை காசு கொடுத்து சோதித்து கொண்டிருந்தனர். அந்த மலாய் செருப்பு தைப்பவர் நிலை குத்திய பார்வையுடன் பீடி குத்தியபடி அமர்ந்திருந்தார். 4 எண் கடையின் பரபரப்பு அவரை கொஞ்சமும் தொற்றவில்லை. அன்று அவருக்கு வாடிக்கையாளர்களே இல்லை என்பதை வாடிய அவர் முகபானையிலேயே புரிந்து கொள்ள முடிந்தது. விமலன் அவர் முன் வந்து நின்றதை உணரவே அவருக்கு சில நொடிகள் தேவைப்பட்டது. விமலன் பிளந்திருந்த அடிபாகத்தை காட்டியபோது உன்னிப்பாக காலனியை நோட்டமிட்டவாறே வாங்கி கொண்டார். புன்வுருமல் கூட செய்யாமல் தன் வேலையை செய்யும் அவரை காண விமலனுக்கு வருத்தமாக இருந்தது. சாணை கல்லினால் அடிப்பகுதியை தேய்த்தவர் பிறகு பசையை தடவி கொஞ்சம் காய்ந்துவிட காத்திருந்தார். பிறகு அடிப்பகுதியை அழுத்த ஒட்டினார். விமலனுக்கு அவர் வேலை மிகுந்த திருப்தியை அளித்தது. எவ்வளவு பாக்ஸிக் என கேட்டுவிட்டு பணப்பையை எடுத்தான். கொஞ்சம்தான் அடே, காசு வேண்டாம் என சிரித்து கொண்டே மறுத்தார் பெரியவர். பெருமளவில் வலுவிழந்து விட்ட கால்களோடு தடுமாறி சென்ற காரில் அமர்ந்தான். தலையை ஸ்டியரிங்கில் சாய்த்தபோது உடல் குலுங்க தொடங்கியிருந்தது. விமலனுக்கு உடனே லட்சுமியை பார்க்க வேண்டும் போல் இருந்தது. இந்த கதை எந்த மாதிரி இருந்துச்சு? உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.